தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியகம் என்ற ஒரு பெயர். அந்த பெயர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியகம்னு இருந்ததை இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பவிஷ்ய நிதி பவன் அப்படின்னு மாத்துறாங்க. இது இந்தியும் கிடையாது, சமஸ்கிருதம். தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள், உதாரணத்துக்கு ரயில்வே, பேங்க், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், இதெல்லாம் இருக்குதுங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாம் யாரை நீங்க நியமிக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனா யாருக்கு வேலை கொடுத்துருக்கணும்? சொல்லப்படி போனா நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள்ல, அலுவலகங்கள்ல யாருக்கு வேலை கொடுத்துருக்கணும்? தமிழர்கள் தான் கொடுத்துருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பேர் பதிவு செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஸ்விக்கி, ஜொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கான். MBA படிச்சவன் ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கான். ஆனா வேலைக்கு தேவையும் இருக்கு, இடமும் இருக்கு, இங்க ஆட்கள் இருக்கிறான். ஆனா நீ வெளியில இருந்து கொண்டு வந்து போடுற. அனைவருக்கும் வணக்கம். இந்தி திணிப்புக்கு எதிராக மே 17 இயக்கம் கடந்த 4 நாட்களாக மிக தீவிரமாக தமிழ்நாடு எங்கும் போராடிட்டு வருதுங்கிறத நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த போராட்டம் ஏதோ ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்தியை மட்டும் அழிக்கிறதுக்கான போராட்டமா சில பேர் சித்தரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பிஜேபி RSS காரங்க இதை பொய்யா இப்படி ஒரு அவதூறை பரப்பிட்டே இருக்கிறாங்க. மே 17 இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு கூடாதுதான். அது எந்த வகையில் வந்தாலும், அது ரயில் நிலையங்களில் வந்தாலும் சரி, கல்வி வழியாக வந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு எங்கும் ஒரு அடையாளத்துக்காகத்தான் ரயில் நிலையங்கள்ல, குறிப்பா என்னன்னா இப்ப சமீப காலத்தில் அந்த ரயில் நிலையங்கள்ல பெயர் பலகைகள்ல மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல தமிழை பின்தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காகவும், அது மக்களுக்கு எளிதா புரியுங்கிறதுக்காகத்தான் ரயில் நிலையங்கள்ல இந்த போராட்டம் பண்றோம். ஆனால் இந்த போராட்டத்தின் அடிப்படை என்னன்னா, இந்த இந்தி அப்படிங்கிற இந்த மொழி திணிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழை சாகடிக்கும். தமிழை சாகடிக்குது அப்படின்னா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களை பொருளாதார ரீதியாக அது வீழ்த்தும். தமிழர்கள் வீழ்கிறார்கள் என்றால் ஒரு மொழி வீழுதுன்னு அர்த்தம். ஒரு மொழி வீழுதுன்னா ஒரு இனம் அழியுதுன்னு அர்த்தம். அப்போ இது ஏதோ ஒரு மொழி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் இந்த எதிர்ப்பை நாம செய்யல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நேற்று கூட பார்த்தோம், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியகம் என்ற ஒரு பெயர். அந்த பெயர்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் அந்த பெயர் இருக்குது. இதுவே நீங்க வெளியூர்ல போய் வேற மாநிலங்கள்ல அந்த ஊர்ல என்ன தேவை, எந்த மொழி இருக்கோ அந்த மொழியில வச்சுக்க போறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியகம்னு இருந்ததை இவங்க திட்டமிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா பவிஷ்ய நிதி பவன் அப்படின்னு மாத்துறாங்க. இது இந்தியும் கிடையாது, சமஸ்கிருதம். இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ், ஆங்கிலம், இந்தி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்திங்கிற இடத்துல இருந்து மெதுவா அப்படியே நகர்த்தி அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை கொண்டு உட்கார வச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா சமஸ்கிருதத்தை தமிழ்ல எழுதுறாங்க. பவிஷ்ய நிதி பவன்கிறது யாருக்கு புரியும்? அது எந்த மொழி? அது தமிழா? அப்போ தமிழ்ங்கிறது என்னன்னா மறுவுது, தமிழை அழிக்கிறாங்க. இப்படித்தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1000 மொழிகள், அது பீகார் மக்கள் பேசக்கூடிய மைத்திலி ஆகட்டும், எல்லா மொழியும் அழிச்சு இன்னைக்கு இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழின்னு இவங்க பொய்யை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம எதிர்க்கக்கூடியது இந்த மொழி திணிப்பின் வழியாக மொழியை அழிப்பது மட்டும் அல்ல, இது ஒரு வகை. இன்னொன்னு, இந்த மொழியை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை பறிக்கிறாங்க. சில பேர் கேட்குறாங்க எப்படி அப்படின்னு. உதாரணத்துக்கு நீட் தேர்வு எடுத்துக்கங்க. இப்போ நீட் தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய கொஸ்டின் பேப்பர்லாம் என்ன எடுக்கிறாங்க? CBSE இருந்து எடுக்கிறாங்க. இப்போ CBSE ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அவர் கட்டாயமாக ஹிந்தி படிச்சிருக்கணும். அப்போது உங்களுக்கு நீங்கள் நீட் தேர்வு தெரிஞ்சிருக்கணும்னா ஹிந்தி படிச்சிருக்கணும்னு கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? இன்னொரு வகையில் பாருங்க, வேலை வாய்ப்புன்னு நீங்கள் போறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களால் நடத்தக்கூடிய நிறுவனங்களாகட்டும் இல்லை அரசு நிறுவனங்களாகட்டும் அதில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள், உதாரணத்துக்கு ரயில்வே, பேங்க், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், இதெல்லாம் இருக்குதுங்க. இப்போ இந்த இடத்துலலாம் யாரை நீங்கள் நியமிக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனால் யாருக்கு வேலை கொடுத்துருக்கணும்? சொல்லப்படி போனால் நியாயமாக பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள்ல, அலுவலகங்கள்ல யாருக்கு வேலை கொடுத்துருக்கணும்? தமிழர்கள் தான் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்டு அந்த வேலையெல்லாம், இது வந்து சென்ட்ரலைஸ்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதை நாங்கள் அனைத்து இந்தியா முழுக்க இருக்க எல்லா இடங்கள்லையும் பரீட்சை வச்சு தேர்வு செஞ்சு கொண்டு வருவோம், அப்படித்தான் இந்த தேர்வு முறையை நாங்கள் வச்சிருக்கிறோம்னு சொல்றாங்க. சரி, இந்த தேர்வு முறையில் என்ன கேள்வித்தாள் எப்படி இருக்கும்?
கொஸ்டின் எப்படி இருக்கணும்ல, கொஸ்டின் வந்து ஆங்கிலத்திலையும் இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் இருக்குமா. அப்போ ஹிந்தி தாய்மொழியாக கொண்டவன் ரொம்ப எளிமையா பாஸ் ஆயிடலாம். ஒன்று. ரெண்டாவது, உனக்கு ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலைங்கிறத மறைமுகமா நம்ம மீது திணிப்பதற்கு வேலை தான் இது. என் ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்லயோ வேலை செய்வதற்கு எனக்கு இருக்கு ஹிந்தி. அப்போ நீ திட்டமிட்டு இந்த வேலை ஏன் செய்யற? அப்ப தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க கூடாதுங்கிறது தான் செய்யறான். இப்ப தமிழ்நாட்டில் மத்திய அரசு நிறுவனங்கள் எவ்வளவு இருக்குது? கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள்ல, இந்த அலுவலகங்கள்ல 3,40,000 வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3,40,000 வேலை வாய்ப்புகள்ல கிட்டத்தட்ட 65% வேலைகள் தமிழர்களுக்கு இல்லை. வடக்க இருந்து வர்ற ஹிந்திக்காரங்க தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நாம் வெளியில சொல்லல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள்ல வேலை வாய்ப்புகள் 3,40,000 பணியிடங்கள்ல சற்றேறக்குறைய 2,50,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தமிழர்களுக்கு கிடையாது. இதுதான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்றோம். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்தி கத்துக்கிறது மூலமாக உங்களுக்கெல்லாம் இந்தி தெரியாது, நீங்க வெளியில போங்கடான்னு நமது தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பில் கை வைக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க எங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு பேர் பதிவு செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் ஸ்விக்கி ஜொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். எம்பிஏ படிச்சவன் ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமோட்டோ ஓட்டிட்டு இருக்கிறான். ஆனா வேலைக்கு தேவையும் இருக்கு, இடமும் இருக்கு, இங்க ஆட்கள் இருக்கிறான். ஆனா நீ வெளியில இருந்து கொண்டு வந்து போடுற. அது மட்டுமா? அப்படியே தப்பித்தவறு யாராவது ஒருத்தன் படிச்சு அந்த மத்திய அரசு அலுவலகங்களுக்கு போனா கூட நீங்க அங்க இன்டர்னல் சர்க்குலர்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளான இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு அவங்க இந்தியை தான் பயன்படுத்துறாங்க. அது நம்ம இங்க இருந்து தமிழ்ல வந்து போறவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ அப்படி தெரியாததுனால நீங்க சர்க்குலர் வந்து சரியா பயன்படுத்தல, இது வந்து ப்ரொமோஷன்ல அடியாது. இப்போ ஒரு மத்திய அரசு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ப்ரொமோஷன் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா, இந்தி முக்கியம், இந்தி தெரிஞ்சிருக்கணும், இந்தியில அவர் எத்தனை சர்க்குலரை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அமைச்சிருக்கிறாரு, இந்தியில எவ்வளவு நேரம் பேசுறாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க வந்து ப்ரொமோஷனே கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு கல்வி கிடையாதுன்றான், இந்தி தெரிஞ்சாதான் கல்வின்றான். அப்படியே தப்பி தவறி படிச்சு மேல வந்தா கூட உங்களுக்கு இந்தி முழுசா தெரிஞ்சாதான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்றான். இதையும் மீறி ஒருத்தர் வந்தா உனக்கு ப்ரொமோஷன் கிடையாதுன்னு சொல்லி, இதனோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னன்னா, தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, தமிழக இளைஞர்களுக்கு படிப்பு கூடாது, வேலை வாய்ப்பு கூடாது, அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடாது. பொருளாதாரத்தில் முன்னேறினால் தானே நீங்க உரிமையை பத்தி பேசுவீங்க. அதனால உங்களுக்கு இது எதுவுமே கிடையாதுன்னு தமிழர்களை கடந்த 60-70 ஆண்டுகளாக திட்டமிட்டு புறக்கணிச்சுட்டே வர்றாங்க. இப்போ இதுக்கு எதிராக தான் நம்ம போராடுறோம். வெறுமனே ஒரு எழுத்து, ஒரு மொழி அப்படின்லாம் அதை பார்க்க முடியாது. ஏன் நீங்க ஆங்கிலத்துக்கு எதிராக போராடலன்னா, ஆங்கிலம் நம்ம மேல் திணிக்கல யாரும், நம்ம விரும்பி ஏத்துக்கிட்டது. இந்த உலகத்தோடு உறவாட, பேச, கம்யூனிகேஷன் பண்ண, வணிகம் பண்ண இதுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அப்ப அந்த ஆங்கிலத்தை எடுத்துக்கிறோம். ஒருவேளை தேவையில்லை, தமிழ்நாட்டில் ஆங்கிலம் தேவையில்லை, தமிழ்நாட்டுக்குள்ளாரே எல்லாரும் வணிகம் பண்றாங்க, தற்சார்பா இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டா ஆங்கிலம் வேண்டாம்னு சொல்ல போறோம். அதற்கு எதிராக எந்த அமெரிக்காக்காரனோ வந்து ஆப்பிரிக்காக்காரனோ வந்து நம்மளை போராட போறது இல்லை. நீங்க ஆங்கிலத்தை வைத்தே தீரணும்னு யாருக்கு நம்மகிட்ட கேட்க போறது. ஆனால் இந்தி அப்படி கிடையாது. இந்தி உங்க மீது திணிக்கப்படுது, தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்படுது. அப்படிங்கிற சமயத்துல தான் நமக்கு இந்த கோபம் வருது. என் மொழிக்கு எதிராக நீ இன்னொரு மொழியை கொண்டு திணிக்கும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. சரி, இந்தியா முழுக்க பேசுவதற்கு ஒரு மொழி வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதற்கு இந்தியா முழுக்க பேசுவதற்கு ஒரு மொழி? இங்க இருந்து எத்தனை பேர் வேலைக்கு போறான்? உத்தரப்பிரதேசல இருந்தோ பீகார்ல இருந்தோ தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க அதிகமா, இல்ல தமிழ்நாட்டில இருந்து உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு போறவங்க எண்ணிக்கை அதிகமா? எது அதிகம்? நமக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகள்ல பெரும்பாலான வேலைகளுக்கு அங்க இருந்தா இங்க வர்றாங்க. அப்ப அவங்க தமிழ் படிக்கணுமா, இல்ல இங்க இருந்து அங்க போற 1-2 பேருக்காக அவங்க ஹிந்தி படிக்கணுமா? லாஜிக்கே கிடையாது. ஆனால் இவர்கள் திட்டமிட்டு பரப்பிட்டே இருக்கிறாங்க. மேற்கொண்டு என்னன்னா, ஒரு மொழி வேணும் அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப நம்மளை புஷ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இப்ப நீங்க ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உள்ள நாடுகள், அதோட கூட்டமைப்பு தான் ஐரோப்பிய யூனியன். இப்ப அந்த ஐரோப்பிய யூனியன்ல ஏதாவது ஒரு மொழி தான் இருக்கா? ஐரோப்பிய யூனியன் சார்பாக அரசு அலுவலகங்கள்ல எத்தனை நாடுகள் இருக்கிறோ அத்தனை நாட்டு மொழிகளிலும் தான் அந்த கோப்புகள் வருது. எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னா நாம இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடித்தான் ஆக வேண்டும். தமிழக இளைஞர்களே, தமிழக மாணவர்களே, மாணவிகளே, இந்தி திணிப்பு என்பது வருங்காலத்தை, உங்களுடைய வருங்காலம் மட்டுமல்ல,
நமது அடுத்த தலைமுறையும் சேர்த்து அளித்துவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தில் எங்களோடு இணைந்து வாருங்கள். இந்தி திணிப்பு இல்லாத அன்னை தமிழை காக்கக்கூடிய போராட்டத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.